நீங்கள் எப்போதாவது உங்களை நீங்களே கேள்வி கேட்டு இருக்கிறீர்களா? கிராவிட்டி ஃபோர்ஸ் ஏன் எப்போதும் ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது, அதற்கு மாறாக ஒன்றை ஒன்று விளக்கவில்லை? எலக்ட்ரான்ஸ் ஏன் மாஸ் மற்றும் சார்ஜஸை கொண்டுள்ளது? லைட் வெலாசிட்டி ஏன் எப்போதும் கான்ஸ்டன்டாக உள்ளது, அதற்கு மாறாக மாறுபட்டு இல்லாமல்? இது மிகவும் காம்ப்ளிகேட்டடான டாபிக். இதை பற்றி தற்போது நாம் விவாதிக்க வேண்டாம். ஆனால் தற்போது நாம் பைஸ் பற்றி பேசுவோம் மற்றும் அவற்றின் சுற்றளவிலிருந்து டயாமீட்டருக்கு இடைப்பட்ட ரேஷியோ பற்றியும் அல்லது பை பற்றியும் நாம் பேசுவோம். இது 3.14159 இல் தொடங்கி முடிவில்லாமல் இன்ஃபினிட்டி வரை செல்லக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூவை கொண்டுள்ளது. இந்த பையில் நீங்கள் நினைக்கும் எந்த ஒரு நம்பரையும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணலாம். சரி, தற்போது நாம் ஜியாமெட்ரிக்கு திரும்பலாம். நீங்கள் எவ்வளவு பெரிய சர்க்கிளை மெஷர் செய்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த பையின் மதிப்பு எப்போதும் கான்ஸ்டன்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் சூரியனை மெஷர் செய்தாலும் கால்பந்தை மெஷர் செய்தாலும் உங்களுக்கு ஒரே கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் எப்போதும் கிடைக்கும். ஆனால் ஏன் எப்போதும் சரியாக இந்த எண் கிடைக்கிறது? எக்ஸாம்பிள், நமக்கு 3.2 கிடைக்கவில்லை ஆர் 42 கிடைக்கவில்லை. இது எப்படி இருக்கிறது என்றால், ஹெல்லில் இருந்து கடவுள் ஒரு மனிதனை நிரந்தரமாக கண்டாமினேட் செய்து கீபோர்டில் உள்ள அனைத்து நம்பரையும் ரேண்டமாக பிரஸ் செய்ய சொல்வது போல் இருக்கிறது அல்லவா? இதற்கு லாஜிக்கலாக ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் இருக்கா? ஆர் இது ஒரு தனிமையாக செயல்படுற ஆர்பிட்ரி நம்பர் போல ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா? இந்த கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ண வேண்டும் என்றால் ஐன்ஸ்டீன் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி மற்றும் நேச்சர் ஸ்பேஸ் டைமில் நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும். ஓகே, சிட் ஸ்டெடிலி. எந்த விதமான பேப்பராக இருந்தாலும் சரி, அதில் தற்போது சிறியதோ பெரியதோ ஒரு சர்க்கிளை நீங்கள் டிரா பண்ணி அதன் பை வேல்யூவை மெஷர் செய்தால் அந்த பை வேல்யூ எப்போதும் மாறாததாக கான்ஸ்டன்டாக ஒரே வேல்யூவாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பிளாக் ஹோல்ஸ் அருகில் இல்லாதவரை. இதன் மீனிங் என்னவென்றால், ஸ்பேஸ் டைமானது பேப்பர் பீஸ் போலவே பிளாட்டான ஒன்றாகும். ஆனால் 3 டைமென்ஷனில் எப்படி என்பது தெரியாது. ஆனால் இது உண்மைதான். ஸ்பேஸ் டைமானது பிளாட்டானது என்று கால்குலேட் பண்ணப்பட்டுள்ளது. இந்த பையின் மதிப்பை நாம் 3.14 வேல்யூவிலிருந்து குறைத்து நாம் 3 ஆக பயன்படுத்துவது ஸ்பேஸ் டைமை நம் பிளாட்டிலிருந்து கர்வேச்சராக மாற்றியமைப்பதற்கு கூட ஈடாகலாம். தற்போது சர்க்கிள் வரையப்பட்ட ஒரு பேப்பரை எடுத்து அதை செமிஸ்பியராக மடியுங்கள். தற்போது சர்க்கிளின் டயாமீட்டர் பெரியதாக இருக்கும். எனவே நாம் பையின் வேறு டிஃப்ரெண்டான வேல்யூஸை பெறலாம். நாம் தற்போது பேப்பரை மடித்ததால் இது நிகழ்கிறது. ஆனால் நாம் அவ்வாறு செய்யவில்லை என்று கற்பனை செய்து பாருங்கள். மேலும் நாம் நார்மல் பை வேல்யூவிலிருந்து டிஃப்ரெண்டான பை வேல்யூவை பெறுவது பேப்பர் போலவே ஸ்பேஸ் டைமும் கர்வச்சரை கொண்டுள்ளது எனும் அர்த்தத்தை குறிக்கும். அது இந்த யூனிவர்ஸ் ஜியாமெட்ரியில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதான ஒன்றாக இருக்கும். தற்போது பை என்னவாக இருக்கிறதோ அதற்காகவே அதற்கு நன்றி கூறிவிடும். இல்லையெனில் ஹை ஸ்கூல் ஜியாமெட்ரி மிகவும் கடினமானதாக மாறிவிடும்.